சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் தமிழ் டீச்சர் வந்து நாங்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் வெட்கமான சூடு சொரணை சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன சிக்குன்னு தெரியல. மற்றதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிடுவோம். சின்ன வயசு, அதை தட்டி விட்டுட்டு போயிடலாம். அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து வெட்கமான சூடு சொரணை சிக்கு இருக்கான்னு கேட்கணும் போல இருக்குது. கேட்கணும் கேட்கணும் போல இல்லை, கேட்கணும். ஏன் கேட்கணும்? பாருங்கள், இப்போ மழை பெய்யுது, ரோடெல்லாம் குழியும் குண்டுமாக இருக்குது, தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த தண்ணியை சேர்த்து வச்சாலே நம்ம வருஷம் பூரா தண்ணி பற்றாக்குறையே வராது. இதில் லாரி, தண்ணி லாரி வேறு, அதுக்கு ஒரு 20,000 25,000, அதுக்கு 15,000 ட்ரிப்பு, அந்த ரோடு மோசமாகும். இதுதான் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம கேட்குறதே இல்லை. நம்மளுக்கெல்லாம் வெட்கமான சூடு சொரணை சிக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. பாருங்கள், இப்போ சத்தம் கேட்குதுங்களா? வீட்டுக்கு வெளியில் மழை தூறுது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, விடாமல் பெய்யுது. ஆனால் இவங்க எல்லாம் ரோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ சத்தம் கேட்குதுங்களா? ரோடு போட்டுட்ருக்காங்க. என்ன அரசியல் பண்ணுறாங்க? இந்த மழையில் ரோடு போட்டால் நிற்குமா? ஜல்லி கொட்டி போட்டுட்ருக்காங்க. மழை தூறுது, அங்கே சூடு பண்ணி அந்த ஜல்லியை சூடு பண்ணுறதுக்கு தார் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை போல் ஒரு மட்டமான அரசாங்கம் கிடையவே கிடையாது. இது ஏன் நம்மலாம் கேட்க மாட்டேங்கிறோம்? நான் இது மாதிரி வீடியோ இதெல்லாம் போட்டேன்னா, விளியமெல்லாம் போட்டேன்னா கேட்குறாங்க, நீ ஒரு தனி ஆள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. என்னால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது கேட்கணும். 4 பேருக்கு கேட்க முடியும். 5ஆம் யுக கட்சின்ற பேரில் 5ஆம் யுக கட்சி சார்பாகவும் கேட்போம். இப்போ நாங்கள் கேட்குறோம், ஒரு துளியாக கேட்டுட்ருக்கோம், ஒரு சின்ன கூட்டமாக கேட்குறோம். இனி பெருசாக எல்லாரும் கேட்பாங்க. பாருங்கள், இடி மின்னல் கேட்குது, மழை தூறுது, இங்கே சத்தம் கேட்குதுங்களா? தார் ரோடு போட்டுட்ருக்காங்க. இதுதான் சென்னையோட நிலைமை. இதுதான் நம்ம அரசாங்கம். எப்பேற்பட்ட அரசாங்கம் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஓட்டு பண்ணியிருக்கோம். நாம் ஓட்டு போடலை. இதெல்லாம் அவங்க இவிஎம் மிஷினில் அவங்களா போட்டுக்கிட்டது. நம்ம போட்டிருந்தோன்னா யார் ஆள்றாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை தெரிய விடாமல் தெலுங்கர்கள் மறுபடியும் அந்த தெலுங்கு கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழச்சின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு எவ்வளோ பொண்ணுங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறாங்க, சினிமாவில் பேசுகிறாங்க, நான் தமிழச்சி, நான் தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வெக்கமா இல்லையா? தன்னோட அடையாளங்களை மறைச்சிக்கிட்டு, தன்னோட மொழியை மறைச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு, நான் தமிழன்னு சொல்கிறது தமிழச்சின்னு சொல்லி ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? எவ்வளோ காலம் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும்? சும்மா இதை கேட்டு நம்மளும் வெக்கமான சூடு சொரணை